श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। यस्य वाक्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्देः बृन्दावनचरं वल्लभी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्। ஒரு பிரகாரமாக ஸ்ருதிகீதையில சொன்ன வேதாந்த விஷயங்கள் எல்லாம் நாம் அனுபவித்தோம். அதுக்கப்புறமா நாரதரிடத்துல சொல்ற பெருமாளை சொல்ற ஒவ்வொரு ஆசிரமமா போய் இந்த ஸ்ருதிகீதை வேதங்கள்லாம் சொன்ன இந்த விஷயங்களை உமக்கு நாம இப்போ உபதேசம் பண்ண இந்த விஷயத்த ஒவ்வொரு மகர்ஷிகளிடத்திலையும் நேர உபதேசம் பண்ணி இந்த சமயத்தை இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கணும்னு சொல்லி பெருமாளை நியமனம் பண்ற. அந்த நியமன பிரகாரத்துக்கு வியாசருடைய ஆசிரமத்துக்கு நாரதர் வந்து தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையான்னு சொல்லியிருக்கிற பிரகாரத்துக்கு அப்படி நாரத தேவரிஷி அவர் எழுந்துருளின உடனே வியாச மகர்ஷி அவரை நல்லா பூஜனம் பண்ணி அவருக்கு எப்படிலாம் சத்காரம் பண்ணமோ அந்த சத்காரத்தெல்லாம் பண்ணி அவரிடத்துல இந்த வேதங்களே சொன்ன வேதாந்த விஷயங்களை வியாசருக்கு நாரதர் உபதேசம் பண்ண வியாசரும் கிரகிச்சிருந்த என்கிற விஷயம் இருக்கு நெட்டி பார்த்தோம். இப்போ பரீட்சித்து மகாராஜாவுக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. இந்த வேதாந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம்னாக்க பரமாத்மா சாட்சாத் சிவன் நாராயணன் தான். அவனை காட்டிலும் உத்கிருஷ்டமான தேவதைகள் யாரும் கிடையாது. ஆரோக்கியம் பாஸ்கராதி சேது ஐஸ்வர்யம் து ஹுதாசனாது ஈஸ்வர ஞானம் அங்கிச்சேது மோட்சமிச்சே ஜனார்தனாத்னு சொல்லி சூரியனிடத்துல ஆரோக்கியத்தையும் ஈஸ்வரனிடத்துல இருந்து ஞானத்தையும், இங்க ஈஸ்வர சப்தம் ரூட்டியில சொல்றது, ஈஸ்வரன் சப்தம் சிவபெருமான சொல்றது. அக்னியினிடத்துல இருந்து ஐஸ்வர்யத்தையும் பெருமாளிடத்துல இருந்து மோட்சத்தையும் நாம பிரார்த்திச்சு பெற வேண்டியதுன்னு சாஸ்திரம் சொல்றது. சர்வபல பிரதோகி விஷ்ணுன்னு சொல்லிட்டு பெருமாள் தான் எல்லா பலத்தையும் கொடுக்க வல்லவராக இருந்திருக்கு. பெருமாளுடைய சங்கல்பம் இருந்ததுன்னாக்க ஐஸ்வர்யம் வரும், ஆரோக்கியம் வரும், ஞானம் வரும், எல்லாமே வரும். அப்படிலாம் இருந்துட்டு இருக்கச்சே இந்த தேவதாந்தங்களுக்கு இப்படி ஒரு சக்தி விசேஷத்தை பெருமாள் கொடுக்கிறேன். சக்தி விசேஷத்தை பெருமாள் கொடுக்கறதோட மாத்திரமில்ல, பெருமாளை ஆசிரியிச்சு பிரார்த்திக்கிறவாளுக்கு பலன்கள்லாம் ரொம்ப ரொம்ப விளம்பமா தான் வருது, உடனே வரமாட்டேங்குது. தேவதாந்திரங்களை ஆசிரியிச்சு பண்ணமானாக்க அவைகளுக்கு என்ன பலன் கொடுக்கிற சக்தி இருக்கோ அந்த பலனை உடனே கொடுத்தோம். இப்ப அதனால எல்லாருக்கும் கால விளம்பமாய் எப்பயோ ஒன்னும் வரத காட்டிலும் அப்ப என்ன வேணும் அப்படின்றதுதான் முக்கியமா இருக்கு. பெரிய ததியாராதனை பண்ணி போடுறேன், சமக்கிரமா பண்ணி போடுறேன், பருப்பு மோர்குழம்பு பொருசாத்துமது 4 கரமதுகள் புளிப்பு கூட்டு கொஞ்சம் கூட்டு இந்த மாதிரி அரைச்ச கலர் இந்த மாதிரி இது கரமதுகள் பச்சடி பக்ஷியம் அதோட இல்லாத கல்கண்டு பாயசம் பகால பார்த்து இப்படி பெருசா ததியாராதனை பண்றேன்னு சொல்றோம். இப்ப இந்த ததியாராதனை எப்ப நடக்கும் அப்படின்னா
எல்லாம் ஆன பிற்பாடு ததியாராசனம் நடக்கும். வகையில எப்ப நடக்கும்னா சமயம் சொல்ல முடியாது. நீ பாட்டுக்கு உட்காந்து எப்போ ஆறுதோ சாப்பிட்டுன்னு சொல்ற. இதே பக்கத்துல சொல்ற பாலபோகம் கொடுக்குறோம், வெறும் தத்தியன்னம் தான் பண்ணிருக்கோம், தத்தியன்னம் கொடுக்குறோம். யார் வரங்களோ வாங்கோன்னா ததியாராசனம் வரப்போது ஆகிற போது ஆகட்டும். அப்போ பசி இருந்தா சாப்பிடுறோம். இப்ப பசியோடு இருக்கச்சு எனக்கு தத்தியன்னம் கொடுக்குறா, இது போறோம் நான் ஓடி வரேன்ட்டு எல்லாரும் இங்கதான் வந்து தத்தியன்னம் வாங்கி சாப்பிட்டு போறேன். அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு எப்பயோ ஒரு தியானம் 12 மணி 2 மணிக்கு ததியாராசனை பண்ணான்னாக்கா அப்போ வரைச்சு பாதி பேர் எனக்கு பசி இல்லை சாமி, நான் தத்தியானம் சாப்பிட்டா சரியா போயிட்டு வரல நானுன்னு சொல்ல போறா. இந்த சில பேர் நான் பார்த்து இருக்கிறவா வரப்போறா, இவ்வளவுதான் இருக்குது. இப்ப எந்த சமயத்துல நாம கேட்கிறோமோ கேட்கிற போது பெருமாள் கொடுக்காது போயிட்டு விளம்பரம் பண்ணேன்னாக்கா நாம கேட்கிற போது யார் கொடுக்குறாளோ அவள்கிட்ட தானே நாம போவோம். இதுதானே லோகத்துல மனுஷாளுடைய ஒரு எண்ணங்கள், சைக்காலஜி இப்படித்தானே இருந்துட்டு இருக்கு. இது இன்னைக்கு இல்ல அன்னைக்கும் இதேதான் இருந்துட்டு இருக்கு. இந்த விஷயத்துல பரீட்சத்து மகாராஜாக்கு ஒரு சந்தேகம் வருது. அந்த சந்தேகத்தை சுக்க மகர்ஷியின் இடத்துல கேட்கிறேன். தேவாசுர மனுஷேஷு ஏ பஜந்தி அசிவம் சிவம் பிராயஸ்தே தரின भोजानो भोजानतु लक्ष्म्या पतिं हरिं एतद्वेदितुमिच्छामः सन्देहोऽत्र महान् हिनः विरुद्धशीलयोः प्रभोः विरुद्धा भजतां गतिः. महर्षि சொல்ற மகாராஜா கேட்கிறேன், பரீட்சித்து மகாராஜா கேட்கிறேன், எம் சம்பத்ய ஜகாத்யதாம் தம் கைவல்ய நிரஸ்தயோ நின்று எம்பெருமான் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தான் லோகத்துக்கெல்லாம் காரணம், ஜெகத்காரணம் பூத்தமாக எழுந்துள்ள இருந்திருக்கே. அவர்தான் மோட்சத்தை கொடுக்கிறேன், அவர்தான் இந்த நிமித்த காரணமாக உபாதான காரணமாக எல்லாமாகவும் இருந்துட்டு இந்த லோகம் மொத்தத்தையும் படைப்பவராக அவர் தான் இருந்துருக்க. எல்லா சப்தங்களும் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனையே முக்கியவருத்தியாகவே குறிக்கும். இப்படி எல்லாம் விஸ்தாரமா வேதாந்த விஷயங்கள்லாம் உபதேசம் பண்ண சந்தோஷம். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் வருது, அந்த சந்தேகத்துக்கு நேர் பதில் சொல்லும் என்ன சொல்ற. தேவாசுர மனுஷேஷு ஏ பஜந்தி அசிவம் சிவம். தேவர்களோ அசுரர்களோ மனுஷர்களோ ஏ ஜனாக அசிவம் சிவம் பஜந்தி, அசிவ ரூபமாக இருந்திருக்கிற, அதாவது அமங்கல ரூபமாக இருந்திருக்கிற சிவனை பஜந்தி அடைகிறார்கள். பேர்வானா சிவன் பேர், சிவசப்தத்தினால மங்களம்னு அர்த்தம். பேர்வானா சிவன் பேரா இருக்கே தவிர அவருடைய ரூபம் எப்படி இருக்கு அப்படின்னா அசுப ரூபமாக இருந்திருக்கான். உடம்பெல்லாம் ஸ்மசானத்துல இருக்கக்கூடிய விபூதிய பூச்சிட்டு இருக்கிற உடம்பு மட்டும். அவருடைய வாசஸ்தலமோ ஸ்மசானமாக இருந்திருக்கு. அதுக்கு ருத்ரபூமின்னு பேர். அதுக்கு யானை தோலை உடம்புல போத்துட்டு இருக்கு. இப்படி அசுபமா யானை தோலை போட்டுட்டா என்ன நன்னாவா இருக்கும்? இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கார் அவர். இப்படி அசுபாஸ்பதமாக இருந்தாலும் கூட அந்த சிவபெருமானத்துல போய் எல்லாரும் அடைகிறார்கள். அவர் போய் பிரார்த்தனை பண்றார். தே பிராயசா தனினஹா. அவரோட போய் பிரார்த்தனை பண்ண உடனே எதுக்காக பிரார்த்தனை பண்றாலும் அந்த பிரார்த்தனை பலிக்கிறது. ஆத்யாக பவந்தி, பிரார்த்தனை பலிக்கிறது. அதனால என்னாச்சு,
भोजाः भोगिनः भवन्ति अर्थं लक्ष्म्याः पतिं हरिं न तु लक्ष्म्याः पतिं हरिं லக்ஷ்மி லக்ஷ்மின்னு சொல்லிட்டு இருக்க அந்த லக்ஷ்மிய தன்னுடைய திருமார்பத்திலேயே கொண்டிருக்கிறவர், லக்ஷ்மிய வாசம் பண்ணிட்டு இருக்கிற இடமா இருக்கிறவர், அவர் ஹரி நம்மளுடைய பாப்பத்தெல்லாம் போக்கடிக்கிறவராக இருந்திருக்கவர். அவருண்ட போனா ஒன்னும் சுலபமா பேர மாட்டேங்குது. இது சிவன்றது உபலட்சணம். தேவதாந்திரங்களிடத்துல போனோமானாக்க நமக்கு எல்லா விதமான நாம நினைக்கிற க்ஷேமம்னு நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கிறது. ஆனா பெருமாள்கிட்ட போனா அது கிடைக்க மாட்டேன்றது. ஏதத்வேதி துமிச்சாமஹ சந்தேகோத்திர மகான்ஹினஹா. எனக்கு பெரிய சந்தேகமா இருப்பா, இந்த வைபரீத்தியத்துக்கு ஒரு காரணம் என்ன? பெருமாள் என்ன நிர்கணரா, தயே இல்லாதவரா? இல்ல பெருமாள் செலக்டிவா பட்சபாத்தத்தோட நடந்துக்கிறாரா? சில பேருக்கு தான் நான் அனுகிரகம் பண்ணுவோம், சில பேருக்கு அனுகிரகம் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாரா? இல்ல பெருமாள் என்ன சாடிஸ்டா, அசலார் படுற கஷ்டத்தை பார்த்து தான் ரசிக்கிறவராக இருந்துருக்கிறா? சில பேர்லாம் பசங்களை இப்படி போக வச்சே பார்த்துட்டு கிள்ளிவிடுவா, கிள்ளிட்டது வீல் வீல் வீல்னு அழும். அதை பார்த்து இவர் சிரிப்பா. நம்மளையே பார்த்து ஒரு பரிபவப்பட்டு கொஞ்ச நாள் ஏதான வஸ்து அவ காணாத பரீட்சைக்கு போறது, இன்னைக்கு அது சென்டிமெண்ட்ல பேனா வச்சுட்டு இருப்பான் அந்த பையன். அந்த பேனாவை ஒழிச்சு வச்சிட வேண்டியது. ஒழிச்சு வச்சுட்டா அந்த பேனா இல்லாத அல்லாடும். நான் புது பேனா வாங்கி தரேன்டா, நல்ல பேனாவா வாங்கி தரேன், நீ போய் எழுதுனாக்க இல்லப்பா அந்த பேனாவே இருக்கட்டும்ப்பா, அது எங்க இருந்து தேடலாம்ப்பா அப்படின்னு. இப்ப இவன் அல்லாட வைக்கணும்ன்றதுக்கோசரமே சில பேர் அந்த பேனாவை ஒழிச்சு வச்சுட்டு இவன் அல்லாடுறது பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். அந்த மாதிரி பெருமாள் அவரை ஆசிரியவாளுக்கு அவ கேட்கிற பலனை கொடுக்காத இவ அல்லாடிட்டு இருக்காள, கஷ்டப்பட்டு இருக்காள, அதை பார்த்து பெருமாள் வேடிக்கை பார்க்கிறா. இது என்ன, இது இந்த விபரீதம் எப்படி நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி சொல்ற. இப்போ ஏகஸ்வபாவோ பஜதாம் கதம் விசதசம் பலம் இது. ஒவ்வொருத்தரும் இந்த விபரீதமாக ஒருத்தர் இந்த மாதிரி பலன் உடனே பலன் கொடுக்கிறார், இன்னொருத்தர் பலன் கொடுக்க மாட்டேன்ற. ரெண்டு பேருமே பிரபுவாக தான் இருந்துருக்க. இப்ப இந்த விஷயத்த நான் தெரிஞ்சுக்கணும்னு அர்த்தம். விருத்தசீலன் விருத்தசீலையோகோ பிரபோகோ விருத்தா பஜதாம் கதிகி. ரெண்டு பேரும் பிரபுக்கள் தான், ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் விருத்தமான ஒரு குணங்களை உடையவர்களாக இருந்துருக்க. ஸ்மசான வாசம், ஸ்மசானத்துல வாசம் பண்றது, அஸ்தி மாலை இந்த மண்டபோட்டெல்லாம் மாலையாக போட்டுக்கிறது, அதே மாதிரி கஜகிருத்தி வாசம் யானை தோலால துணியை உடிச்சுட்டு இருக்கிறது, இதெல்லாம் சிவபெருமானுக்கு உண்டான லட்சணம். பெருமாள் என்ன பண்ணிட்டு இருக்கு, கௌஸ்துபத்தை தரிச்சுட்டு இருக்கு, ரத்னத்தை விசேஷத்தை தரிச்சுட்டு இருக்கு. அவர் பீதாம்பர தரத்திற்கு சாட்சான் மன்மத மன்மதான்னு பீதாம்பரத்தை தரிச்சுட்டு இருக்கு. அவர் திருப்பார்கடல்ல வாசம் பண்றவராக எழுந்தருள் இருந்திருக்கிறவர் அவர். இப்படி விருத்த சீலையோகோ பிரபோகோ பஜதாங்கதிகி விருத்தா, இவாளை அடையிறது இருந்துருக்க, இது விருத்தமாக இருந்துருக்க. எனக்கு ஒன்னும் பெரிய சந்தேகம் வருது, அவளுக்கு வர பலனும் வேற வேற விதமா இருந்துருக்க, எனக்கு பெரிய சந்தேகமா இருக்குன்னு கேட்கிறா. இந்த சந்தேகம் பரீட்சித்து மகாராஜாக்கு மாத்திரம் இல்ல, நமக்கெல்லாம் கூட இருந்துதான் இருக்கு. எவ்வளவு சொன்னா கூட அது போல, இன்னும் ஒண்ணுமே நிறைய அப்பப்போ சில சமயத்துல அது துளிர் விட்டு வளர்றது நமக்கு. சிவசக்தி சஸ்வதே திரிலிங்கோ குணசம்ருதா வைகாரிகஸ்தைஜஸ்ச தாமசஸ்யஹம் த்ரிதாம் ததோ விகார அபவன் ஷோடசாமீஷு கஞ்சன
उपधावन्ने विभूतीनां सर्वासाम् अश्नुते गतिम्. சிவபெருமானுக்கும் சாட்சாத் சிவன் நாராயணனுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு சொல்ற. சிவபெருமான் சக்தியோடு தான் இருந்துருக்கவர் திரிலிங்கா குணசம்ருத்தகான்னு சொல்ற. அவர் தாமச குணத்தை பிரதானமாக உடையவராக இருந்திருக்கிறவர். அவர் அப்படி தமோ குணத்தை பிரதமாக இருந்து அதுல இருந்து தாமச குணத்துல இருந்து சில விகாரங்கள் எல்லாம் தோன்றினவராக இருந்திருக்கின்றது. இப்போ அப்படி இருந்திருக்கிற தாமச குணத்தை பிரதானமாக இருந்திருக்கிற சிவபெருமான அடைபவர்கள் சஸ்வத்தை சீக்கிரமாகவே அவளுக்கு பலன் கிடைக்கிறது. ஹரிஹி நிர்குண சாட்சாத் பகவான் பிரகிருதே பரஹ சர்வத்ருக்கு உபத்ரஷ்டாதம் பஜன்னே நிர்குணோ பவேத். தத்கிருத நியாயம் என்கிற ஒரு நியாயம். இந்த நியாயத்துல என்ன சொல்றாருன்னா, யார எப்படி அடையணுமோ அதே மாதிரிதான் நமக்கு பலனும் வரும்னு இந்த தத்கிருத நியாயத்துல சொல்றது. இந்த தத்கிருத நியாய பிரகாரத்துக்கு பார்த்தோம்னாக்கா சில மகர்ஷிகள்லாம் நம்ம கடைசி சமயத்துல தபஸ் பண்ணிட்டு இருக்கச்சே நாம எதை நினைக்கிறோமோ அந்த மாதிரி ஆயிடுறது அப்படின்றதெல்லாம் உண்டு. அஜாமிளோபாக்கியானத்திலையும் கடைசியில் நாராயணன்னு தம் பையனை நினைச்சா கூட நாராயண சப்தத்தை சொல்லி பெருமாளுடைய திருநாமத்தை சொன்னதுனால அஜாமிளனுக்கு அந்த யமலோக கமனம்ன்றது இல்லாத போயிடுச்சு. பரிஹரம் மதுசூதன பிரபன்னான்னு யாரு யமதர்மராஜாவே தன்னுடைய பட்டர்களை பார்த்து சொல்ற பிரபுரகம் அந்நியர்னாம் ந வைஷ்ணவானாம் என்றெல்லாம் சொன்ன விஷயம் இது. இது தத்கிருத நியாயம். அங்க வரச்சே யாரு எப்படி நாம உபாசனம் பண்றோமோ அந்த குணங்களோட நமக்கு அந்த பகவத் சேவைன்றது கிடைக்கிறது என்பது இந்த தத்கிருத நியாயத்தினுடைய விஷயம். இப்ப சிவபெருமான உபாசனம் பண்ணச்சே தாமச குணத்தோட உடையவராகவும் இப்படி க்ஷுத்ரமான ஐஸ்வர்யத்தை உடையராகவும் இப்படிதான் அவரை உபாசனம் பண்றோம். அப்படி தியானம் பண்ணச்சே அவர் அந்த தாமசமான பலன்களையும் க்ஷுத்ரமான பலன்களையும் அதை அவர் உடனே கொடுக்கிறார். அவர் பெருமாளை உபாசனம் பண்ணச்சே சுத்த தத்துவமாக உபாசனம் பண்றோம். அந்த சுத்த தத்துவமாக இருந்திருக்கிற எம்பெருமான் ஹேய பிரதிபடனாக அமலன் விமலன் நிமலன் நிர்மலன் அப்படின்லாம் நாம பெருமாளை உபாசனம் பண்றோம். ஆகையால ஹரிஹி நிர்குண சாட்சாத் பகவான் பிரகிருதே பரஹ, இந்த பிரகிருதி மண்டலத்துக்கும் அப்பாற்பட்டவராக எழுந்தருளி இருக்கிறவர் ஸ்ரீவைகுண்டத்துல எழுந்தருளி இருக்கிற எம்பெருமான். அதே எம்பெருமான் அவதார திசையிலேயோ அஷ்டாமூர்த்தியாகவோ இந்த பிரகிருதி மண்டலத்துக்குள்ள அவதாரம் பண்ணாலும் திருக்கோயில்கள்ல அஷ்டாமூர்த்தியாக எழுந்தருளி இருந்தாலும் அவருடைய திவ்யமங்கள விக்கிரகம் இருக்க அது சுத்த தத்துவமான விக்கிரகம்தான். பெருமான் தனக்கே உரித்தான சகல கல்யாண குணங்களோட தான் அவதார திசையிலேயே சேவை சாய்க்கிறார். இதுதான் சத்தியமான ஒரு விஷயம். இப்படி யார் பெருமாளை நாம உபாசனம் பண்றாளோ சர்வத்ருக்கு உபத்ரஷ்டான் சம்பஜன் நிர்குணோ பவேத். இப்படி சர்வத்ருக்கு எல்லாவற்றையும் அறிந்தவராக இருந்து அந்த எம்பெருமான உபாசனம் பண்ணவானாக்க சகா நிர்குணோ பவேத்னா நிர்குணா அப்படின்னா க்ஷேய குணங்கள் எதுவும் இல்லாதவனாக பெருமாளை போலவே சமஸ்த கல்யாண குணாகரனாகவும் எல்லா இதோடையும் அவன் ஆகிறான். நிர்வருத்தேஷு அஸ்வமேதேஷு ராஜா யுஷ்மத் பிதாமஹ ஸ்ருண்வன் பகவதோ தர்மானே அப்ருச்சதிதமுச்யுதம் சாஹ பகவான் தஸ்மை பிரீதஸ்ருஷ்ரூஷவே பிரபு நிருணாம் நிஸ்ரேயசார்த்தாய யோவதீர்ணோ யதோ குலே.
நீ கேள்வி கேட்டிய இந்த கேள்வி இப்ப உனக்கு தோணிருக்கு. இதே சந்தேகம் உங்க தாத்தாவுக்கும் அதேதான் வந்துதான். இவருடைய தாத்தா யாரு? அர்ஜுனன், தர்மபுத்திர, இவாள்லாம் பஞ்ச பாண்டவாளும் பரீட்சித்து மகாராஜாவுடைய தாத்தா ஸ்தானத்துல இருந்துருக்கிறவா. அஸ்வமேத இந்த பெரிய யுத்தம் நடக்கிறது. மகாபாரத யுத்தம் நடக்கச்சேயே அப்பவே சந்தேகம் எல்லாம் வருது அர்ஜுனனுக்கு. அந்த சந்தேகத்தெல்லாம் போக்கடிச்சிடுறேன், யுத்தம் எல்லாம் பண்ணியாச்சு. யுத்தம் பண்ண பிற்பாடு தர்மபுத்திரர் அசுமேத யாகம் பண்றேன். அசுமேத யாகம் பண்ணி முடிச்ச பிற்பாடும் அவருக்கு இன்னும் சில சந்தேகங்கள்லாம் வருதான். நிர்வருத்தேஷு ராஜா யுஷ்மத் பிதாமஹான் ஸ்ருண்வன் பகவதோ தர்மான் அப்ருச்சரிதம் அச்சுதம். பக்கத்திலேயே கண்ணன் இருந்துருக்கார். அவர் தான் எல்லாத்தையும் நடத்தி வைக்கிற, எல்லாத்துக்கும் ஆராத்தியனாக இருந்துருக்கவர். அப்படி இருந்துருக்கிற கண்ணனை பார்த்து அவருக்கு சில சந்தேகங்கள்லாம் வந்துட்டான். அந்த சந்தேகத்தை கேட்க ஆரம்பிக்கிறாராம். அப்படி கேட்டுட்டு சாக பகவான் தஸ்மை பிரீத சுஸ்ரூஷவே பிரபு நிர்ணாம் நிஸ்ரேயதார்த்தாய யோவதீர்ணா யதோ குலே. அப்ப உனக்கு என்ன சந்தேகம் வந்தோ அதே மாதிரி சந்தேகம் அவருக்கு வந்தது. அந்த சந்தத்துக்கு சமாதானம் சொல்ல ஆரம்பிக்கிறாராம் பெருமாள். நிர்ணாம் நிஸ்ரேயசார்த்தாயன்னு இந்த மனுஷ லோகத்துல இருக்கிறவா எல்லாரும் மோட்சத்தை அடையணும்னு ஒரு பரந்த மனப்பான்மையோடு தான் பெருமாள் சிவைகுண்டத்துல எழுந்துள்ள இருக்கிற பெருமாள் சாட்சாத் சிவன் நாராயணன் இந்த எது குலத்துல கண்ணனுள் வசுதேவருடைய குமாரராக அவதாரம் பண்ணினார். இதுல இருந்தே தெரிஞ்சு போச்சு பெருமாள் ஒரு சாடிஸ்ட் இல்ல. மீதி பேர்லாம் கஷ்டப்பட்டாங்கனாக்கா இவரும் அந்த கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படுறவர்ன்றது இல்லை. இவர் நிர்கணர் இல்ல, தயையே இல்லாதவர் இல்ல. இவரிடத்துல தயை இருக்கவே தான் இந்த சம்சாரத்துல இருக்கிறவா எல்லாரும் கஷ்டப்படுறாள. அவளுக்கு இந்த சம்சார நிவர்த்தி ஏற்பட்டு மிக உயர்ந்த ஸ்தானத்துல அவ வரணும்னு நினைக்கிறவ. ஆகையால எந்தெந்த அம்சங்களை கொண்டு பெருமாள் விஷயத்துல சந்தேகப்பட்டோமோ அதெல்லாம் கிடையாது பெருமாள் இடத்துலன்றத முதல்ல சொல்லி முடிச்சிடுறேன். பெருமாள் தயையே இல்லாதவர்ல, பெருமாள் பட்சபாத்தம் பார்க்கிறவர்ல. அதாவது சில பேர் வேண்டியவர் சில பேர் வேண்டாதவன்றது கிடையாது. அவர் கர்மானுகுணமாக பலன் கொடுக்கிறவர். பெருமாள் ஆசிரித்தாளுக்கு ஹிதத்தை தான், எது நல்லதோ அதை தான் பண்ணுவாரே தவிர ஆசிரித்தாளுக்கு அஹிதமான விஷயத்த பண்ண மாட்டேன். குழந்தை கேட்கறதுன்னு சொல்லிட்டு சாக்லேட் வாங்கி கொடுப்பாளா? நல்ல அம்மாவா இருந்தாக்கா இந்த சாக்லேட் வாங்கினா அந்த குழந்தைக்கு ராத்திரி வீசிங் வந்துடும், அதால பேச முடியாது, மூச்சு விட முடியாது, கஷ்டப்படும். அயலுக்கு அப்போ அந்த அம்மா நல்ல அம்மா இல்லையா? அந்த சாக்லேட் வாங்கி கொடுக்கலன்னாக்கா அந்த மாதிரி தான் இந்த இடத்துல வருது. அப்போ பெருமாள் நிர்தயர் அல்ல, தய இல்லாதவர் இல்ல, நம்மளுடைய ஹிதம் ஒன்னையே நினைக்கிறவராக இருந்திருக்கிறவர், பட்சபாத்தம் இல்லாதவர். அவரால் சாதிக்க நமக்கு எது ஹிதமோ அதை அவரால் மாத்திரம்தான் கொடுக்க முடியுமே தவிர வேற யாராலையும் கொடுக்க முடியாது. இப்படிலாம் பெருமாளுடைய குணங்கள் உள்ளன. இந்த பெருமாண்டத்துல போய் நமக்கு விபரீதமான ஒரு புத்தி ஏற்படுறத அதுவே தப்புன்னு சொல்லிட்டு அப்போ கண்ணன் சொன்னேரா தர்மபுத்திரருக்கு, அம்மா நீ கேட்கிற கேள்வி என்னவோ சரியாதான் இருந்துருக்கு. இப்போ பாண்டுபுத்திராள்லாம் பாவம் கண்ணனே கட்டியாக இருந்துருக்கிறோம். ஆரம்பத்துல இருந்து கண்ணனே கட்டியாக இருந்துருக்கு. ஒவ்வொரு ஆபத்துலயும் ரட்சிக்கிறே கண்ணன் அப்படின்றது வேற விஷயம். இப்ப அந்த அரக்கு மாளிகையில போனாக்கா அங்க ரட்சணம், இந்த விராட் ராஜாவில் வரச்சே அங்கேயும் கண்ணன் ரட்சணம் பண்ற. இப்படி ஒவ்வொரு சமயத்திலையும் யுத்தத்தை ரட்சணம். இப்படி எத்தனையோ சமயங்கள்ல திரௌபதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு எல்லா சமயத்திலையும் கண்ணனுடைய ரட்சணத்துல தான் குந்தி உள்பட 6 பேரும் இருந்துருக்கா. அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனா இப்படிப்பட்ட கஷ்டத்தெல்லாம் அவர் கொடுக்கணுமான்னா அவளும் ராஜபுத்திரால் தானே. துரியோதனன் எப்படி ராஜாவா இருந்தது, அந்த ராஜாவா இருக்கிறதுனால வரக்கூடிய அனுபவங்கள் மொத்தத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இவாளும் அனுபவிச்சுட்டு இருக்க வேண்டியவாள் தானே. அப்பப்போ ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டு இப்ப காப்பாத்துறேன் போயிடுறேன்னு சொல்றவா. சில பேருடைய சுபாவம் என்னன்னா, ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்னு சொன்னாக்க
அவளுக்கு உபகாரம் பண்ணுவா. அவளை கொஞ்சம் மேல ஏத்தி விட்டுட்டாள்னாக்கா அவளை லட்சியமே பண்ண மாட்டா. திரும்பி அவன் என்ன வேணா அல்லாடிக்கோ, உனக்கு நான் இனிமே ஒண்ணும் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவா. இப்ப பெருமாள் இவ விஷயத்துல கஷ்டப்படுச்செல்லாம் அந்த கஷ்டத்தை போக்கடிக்கிறேன். திரௌபதிக்கு மானபங்கம் ஏற்பட்டது. ஏற்பட்ட பிற்பாடு இவெல்லாம் வெறும் சைலண்ட் ஸ்பெக்டேட்டரா இருந்துருக்கா. அப்ப பெருமாள் ரட்சணம் பண்றேன். வாஸ்தவம், எங்கேயோ இருக்கிற பெருமாள் ரட்சணம் பண்றார், இங்கே இருக்கிற பக்தா இவளை ரட்சணம் பண்ணல. இப்ப இந்த கட்டத்தையே கொடுக்காத இருந்திருக்கலாமே. அப்படி பண்ணாத ஏன் இப்படி பண்ற? இதெல்லாம் நமக்கு வர சந்தேகம். உண்மையான பக்தனுக்கு என்னத்துக்கோசரம் கஷ்டத்தை கொடுக்கறது? அதே மாதிரி உண்மையான பக்தனுக்கு ஒரு ஏழ்மையை கொடுக்கறது, இதெல்லாம் பண்ற, இது என்னத்துக்காக பண்றேன்னு தெரியலையேன்னு ஒரு பெரிய சந்தேகம். அந்த சந்தேகத்தை இப்ப பரீட்சித்த மகாராஜா சுக மகர்ஷியோட கேட்ட விஷயத்த எங்கேயோ போய் யாரையோ கேட்கறத பெருமாளையே கேட்டுருவோமேன்னுட்டு கண்ணனையே கேட்டுட்டேரான் தர்மபுத்திரர். அதுக்கு பகவான் பதில் சொல்றார். அந்த பதில தான் நாம இப்ப பார்க்க போறோம். யஸ்யாஹம் அனுகிருண்ணாமி ஹரிஷ்யே தத்தனம் சனைஹி ததோ தனம் த்யஜந்த்யஸ்ய ஸ்வஜனா துக்க துக்கிதம் தததா விததோத்யோகः நிர்விண்ணஸ்யாத் தனேஹயா மத்பரைஹ கிருதமைத்ரஸ்ய கரிஷ்யே மதனுக்ரஹம். யஸ்யானுக்ரஹம் யஸ்யாஹம் அனுகிருண்ணாமி யஸ்யானுகிரகம் இச்சாமி தனம் தஸ்ய ஹராமி அப்படின்னு இன்னொரு இடத்துல சொல்லிருக்கேன். அதே விஷயத்தான் இந்த ஸ்லோகத்துல சொல்லி வேற விதமா சொல்றேன். யஸ்ய அகம் அனுகிருண்ணாமி, யாருக்கு நான் அனுகிரகம் பண்ணுகிறேனோ ஹரிஷ்யே தனம் சனைஹி, அவனிடத்துல இருக்கிற பணத்தெல்லாம் முள்ள 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 அவனிடத்துல இருந்து விலக்கிடும். அவன் பணக்காரனா இருந்தான்னா அவனை ஏழையே ஆக்கிடுவேனா. ஏண்டா இப்படி பண்ற அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்றது. ததோ தனம் த்யஜந்த்யஸ்ய ஸ்வஜனா துக்க துக்கிதம். இவனுக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவான்னு சொல்லி ஜனங்கள்லாம் சொல்றாள, அது பந்துக்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் எல்லாருமே இவனிடத்துல பணம் இருக்கிற வரைக்கும் அவ எல்லாரும் கூட இருப்பா. இவன்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பணம் போயிட்டோம்னாக்கா அவளும் நைசா சொல்லாதையே அப்படியே விட்டுட்டு பட்டு போயிடுவா இவனு. இப்ப இவனுக்கு பணம் போனது பெரிய கஷ்டம் இல்ல, நம்மளோட இத்தனை நாள் சுத்தி வந்தாள இவ எல்லாரும் நம்மள லட்சியம் பண்ணாத போயிட்டாளேன்னு அதுதான் பெரிய கஷ்டமா இருக்கும். இது லோகத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான். யாரானா ஒருத்தர் பெரியவா நம்ம மாட்டுல இருந்துட்டு இருப்பா, அந்த பெரியவருக்காக சில பேர் அப்பப்போ வந்துட்டே இருப்பா, எல்லா சமயத்துலயும் வந்துட்டு இருப்பா, பழம் வாங்கிட்டு இருப்பா, வாங்கி கொடுத்துட்டு இருப்பா, ஏதோ ஒரு பிரகாரமா ஆத்துலக்கு இருந்துட்டு இருப்பா. அந்த பெரியவர் இல்லாத போயிட்டாருனாக்கா அவாத்துல போய் ஒன்றும் காரியம் இல்லை, அதையால அவ போகவே மாட்டார். இவாளுக்கு அது ஒரு எண்ணம் வரதான் வரும். பார்ப்பா இத்தனை நாள் வரைக்கும் நம்ம நாட்டிலேயே சுத்திட்டு இருந்தான், எப்ப பார்த்தாலும் அங்கேயே இருந்தான், அவன் இப்ப வராது போயிடுறான் பாரு, நம்மண்ட ஒன்றும் வராதே லட்சுமே பண்ணாத போறாங்க அப்படின்னு ஒரு புத்தி தோணும். அதுதான் பெரிய வேதனையா இருந்துட்டு இருக்கும். பணம் போனது கூட பெரிய வேதனை இல்லை. இப்பதான் பெருமாள் சொல்றேன், யஸ்யாஹம் அனுகிருண்ணாமி ஹரிஷ்யே தத்தனம் தனைஹி ததோ தனம் த்யஜந்த்யஸ்ய ஸ்வஜனா துக்க துக்கிதம். இந்த ஜனங்கள்லாம் துக்கத்துல இருக்கச்சே துக்கிதம் அதாவது கஷ்டப்படுறவனாக இருக்கிறவன் துக்க துக்கிதம்னா துக்காது புனகா துக்கிதம். இவர் துக்கத்துக்கு மேல துக்கம். பணம் போனது ஒரு துக்கம்னா நண்பர்கள்லாம் நம்மளை விட்டு போயிட்டாலே இது ஒரு பெரிய துக்கமா. தததா விததோத்யோகः நிர்விண்ணஸ்யாத் அநேகயா. அப்பவும் இவன் என்ன பண்றான் தெரியுமா அப்படின்னா,
பந்துனா அக்கிரகணி, அந்த பந்துக்கள்லாம் தன்னை விட்டு போயிட்டா கூட அவெல்லாம் பணம் இருந்தாக்கா தன்னை அடைகிறார்கள், பணம் இல்லைன்னா தன்னை உள்ள போயிடுறது. அப்போ ரொம்ப வேதனையோடு தான் இருந்துட்டு இருக்கா. அப்போ அவ என்ன பண்றான்னா, அந்த பெருமாளையே எப்பவும் நினைச்சிட்டு இருந்துட்டு இருக்கிற ஒரு பரமிகாந்திகள் இருக்க, அவளோட ஒரு சம்பர்க்கம் அவனுக்கு ஏற்படுறது. அவள்லாம் ரொம்ப ஏழையானா இருக்கு போறா. அவள்லாம் உஞ்சவருத்தி அஸ்வசனவருத்தி நாளைக்கோசரம் வச்சுக்காமல் பெருமாள் நாளைக்கு கொடுக்க போறே, இன்னைக்கு நாம என்ன பெருமாள் கொடுத்திருக்காரோ இதை வச்சு நம்ம நடந்து போன்னு இருந்துட்டு இருக்கிறவா அவளோட போய் சேர்ந்துப்பா. அதாவது அநீகையா, அதாவது நிராசை, இனிமேல் நமக்கு இந்த வைஷயிக்க சுகம்லாம் கிடைக்க போறதில்லை, நாம இனிமே பணக்காரன் ஆகி என்னைக்கு பணம் மறுபடியும் மொத்தம் போயிட்டு ஒருத்தனுக்குனாக்கா ஒன்றும் இல்லாதவனாக ஆயிட்டோம்னா நாம மறுபடியும் என்னைக்கு சம்பாதிச்சு என்னைக்கு நமக்கு பணம் வரப்போறது, இனிமே வரப்போறது இல்லை. ஆகையால என்ன பண்றதுன்னா, சரி நாமெல்லாம் பகவத் பக்தாளாக ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசைய போக்கடிச்சுட்டு மத்பரை பக்தை சககிருதம் மைத்திரம், எம்பெருமானையே நினைச்சுட்டு இருக்கிற பாகவதானோட ஒரு நட்பு பாராட்டுற. இந்த பாகவதான்லாம் ஏழை பணக்காரன்னே பார்க்க மாட்டான், எல்லாரையும் சேர்த்துப்பா அந்த பரமேகாந்திகளாக இருந்துட்டு இருக்கிறவா. அப்படி பண்ண உடனே அப்ப பெருமாள் அனுகிரகம் பண்ண ஆரம்பிச்சிருவேறான். கிருதமைத்ரஸ்ய கரிஷ்யே மதனுகிரகம் தஸ்மை பிரம்மபரம் சூக்ஷ்மம் சின்மாத்திரம் ததனந்தகம் அதோ மாம் சுதுராராத்யம் ஹித்வான்யான் பஜதே ஜனஹ. அவளுக்கு நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா அப்படின்னு சொல்றேன். இந்த இடத்துல ஒரு விஷயம் பார்க்கணும். ஒரு ஸ்லோகம் சொல்லுவான், சாஸ்திரேஷு ஹீனா கவயோ பவந்தி. சாஸ்திரம் வாசிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். புத்தமூர் சுவாமி சாய்ப்பாராம், எல்லாரையும் ஏன் சாஸ்திரத்துல இந்த வழியில கொண்டு வரல அப்படின்னு சில பேருக்கு சொன்னாக்கா, இது சாதாரண ஊற வச்ச கடலையா இருந்துன்னாக்கா குதிரையெல்லாம் சுலபமா சாப்பிடும். இரும்பு கடலையா இருந்ததுன்னா பல்லு உரப்பா இருந்தாதான் அந்த இரும்பு கடலையை சாப்பிட முடியும். சாஸ்திரம் இரும்பு கடலை, அதை நம்மளால முடியாது, இவளுக்கெல்லாம் அது சாத்தியமாகாது. இவா ஏதோ லௌகிகமான விருத்தியில போட்டு நான் விட்டுட்டேன் அப்படின்னு சாய்ப்பேன். சாஸ்திரேஷு ஹீனாக கவயோ பவந்தி, சாஸ்திரத்துல ரொம்ப இதுவா இருக்கிறவா கவிகளாக ஆறா அப்படின்னு அவ கவனம் என்னவோ பண்றது சுலபம் மாதிரி நினைச்சுட்டு இந்த இடத்துல சொல்லிடுறா. அந்த கவித்துவம், அது கவனம் பண்றது, ஸ்லோகங்கள்லாம் பண்றதுன்றது இருக்க, இதுக்கு ஒரு தனி சாமர்த்தியம் வேணும். சாஸ்திரம் வாசிவாளால கூட முடியாது. சரி, அவர் என்னவோ அவர் திருஷ்டியில சாஸ்திரம் தான் உசத்தின்னு நினைச்சுட்டு அவர் சொன்ன கவித்துவம்னா, இந்த கவனம் பண்ணி இந்த செய்யுள் பண்றது, இந்த இதெல்லாம் ஸ்லோகம்லாம் பண்றதுன்றதெல்லாம் இருக்க, இது ஒரு பெரிய காரியம். இதை கொண்டு கவின்னு பேர் எடுத்துக்கிறான்னு அதுவும் பண்ண முடியாதுவா, என்ன பண்றது? இது எல்லாராலையும் முடியுமான்னு ஒரு ஸ்லோகம் பண்றதுக்குள்ள 10 தப்பு வருது. அதுல அக்ஷரத்துல தப்பு, அர்த்தத்துல தப்பு, எழுத்துங்கள் எதி பங்கம், இப்படி எத்தனையோ தப்புகள்லாம் வருது. இப்ப அவ என்ன பண்றதுன்னு பார்த்தானா, கவித்வஹீனாத்து புராண பட்டாகன்னு உபன்யாசம் பண்றது சுலபம்னு நினைச்சுட்டு அந்த இடத்துல இந்த ராமாயணம் பாகவதம் இதெல்லாம் உபன்யாசம் பண்ணிடுவோம், சாஸ்திரம் வாசிக்கிறது இந்த கவனம் பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். அவ என்னென்ன சொல்லியிருக்கிறத கிளிப்பிள்ள சொல்ற மாதிரி உபன்யாசம் பண்ணோம்னாக்கா 2 கலகதையும் சேர்த்துட்டு நம்ம வழியில நம்ம சொல்லிட்டோம்னாக்கா எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்குன்ட்டு அதுல பெருசா பிரதிஜனா ஆயிடலான்னு சில பேர் அந்த உபன்யாசத்துல இறங்குறாளாம். அது உபன்யாசம் என்ன சுலபமா இருந்துட்டு இருக்கான்னா அதுல எவ்வளவு கஷ்டம் இருந்துட்டு இருக்கு. எல்லாருக்கும் ரசிக்கிற மாதிரி சொல்லணும், சுலபமா சொல்லணும், சிரிக்கிற மாதிரி சொல்லணும், அப்பப்போ பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வேணும்,
அங்கங்க பாலிடிக்ஸ் சொல்லணும், அங்கங்க கதை சொல்லணும். இது சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்றதோட இல்லாத இந்த கதையெல்லாம் நட்டு பண்ணி போனா கூட அந்த கான்டெக்ஸ்டோட கூட சமன்வயப்படுத்தணும். என்ன முக்கியமா சொல்லணும்னு நினைக்கிறோமோ அதை விடாத சொல்லணும். பாதி மேல சொல்லிட்டு ஐயோ இதை ஒண்ணு மறந்து போயிட்டேன்னு உபன்யாசம் முற்ற பிற்பாடு இன்னும் கொஞ்ச நாள் கேளுங்கன்னு சொல்லி மறந்து போனதை சொல்லக்கூடாது. இப்படி எத்தனையோ விஷயங்கள் அந்த உபன்யாசத்துல இருக்கின்றன. ஆகையால அதுவும் பண்ண முடியலையா, என்ன பண்றது அப்படின்னா, சரி கிருஷி பண்ணுவோம், விவசாயம் பண்ணுவோம். விவசாயம் பண்ணாக்கா லாபம் வரும், அதனால நம்ம பாட்டுக்கு இங்கன்னா ஒரு 2 ஏக்கரா 3 ஏக்கரா பயிர் பண்ணுவோம்ட்டு பண்றாளாம். அது என்ன ஒரு சமயம் போயிட்டு போறது, ஒரு சமயம் அத்திவெட்டி அனாவெட்டி. ஒரு அத்திவெட்டி இது நன்னா அரை பார்க்கிற சமயத்துல பெரிய மழை பெஞ்சு மொத்தம் படுத்துட்டு வருது. இப்பெல்லாம் யாரும் கையால் அரை பறக்கிறது இல்லை, எல்லாம் மிஷினால தான் அரை பறக்கணும்னாக்கா அந்த மிஷினே மொத்தம் அதெல்லாம் எடுக்காது போயிடும், சேத்துல மொத்தம் போயிடுறது. அப்ப என்ன பண்றது, அதுலயும் நஷ்டம் வந்துடுறது. அப்படின்னா ஒரு நஷ்டமும் படாத நிம்மதியா சத்ரா போஜனா மடா நித்ரா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு ஒரு பைய தூக்கிண்டு அல்லாடின்னு இருக்கலாம் பாகவதனா போயிட்டுமானாக்கா. அப்ப அந்த கிருஷிலையும் விபலம் வந்துடுச்சுன்னா பக்னா கிருஷே பாகவதா பவந்தி அப்படின்னு சமத்காரமா ஒரு ஸ்லோகம் சொல்லுவார். இப்ப இந்த இடத்துல என்ன வருதுன்னா, இந்த இடத்துல இவர் மகரிஷி என்ன சொல்றாருன்னா, தன்னுடைய தனம் மொத்தம் போயிடுறது, தன்னுடைய தனம் போயிட்ட பிற்பாடு தன்னை யாரும் லட்சியம் பண்ணாத போயிடுவா, மொத்த பேரும் விட்டு போயிடுவா. மொத்த பேரும் விட்டு போயிட்டா கூட ஒரு சிலர் மாத்திரம் இவாளை விட்டு போக மாட்டா. யாருன்னா அந்த பரமைகாந்திகள், பகவானையே நினைக்கிறவா. அவளிடத்துல போய் நாம அடைஞ்சோமானாக்கா அவளே நமக்கு நல்லதை சொல்லி கொடுப்பா, நல்லதையும் பண்ணுவா. அப்ப இவனுக்கு கிரமேண பகவத் விஷயத்துல ஒரு ஈடுபாடு ஏற்படும். அப்படி ஈடுபாடு வந்த பிற்பாடு அப்புறம் நான் ரட்சணம் பண்ணேன். தஸ்மை பிரம்மவரம் தோஷம் சின்மாத்திரம் சுகனந்தகம் அதோமாம் சுதுராராட்சியம் ஹித்வான்யான் பஜதே ஜனஹா. அப்படி இருக்கிறவாளுக்கு நான் ஒரு பரமானுகிரகம் பண்ணுவேன் நானே. அப்போ பரமானுகிரகன்றது மோட்ச பரியந்தமான ஐஸ்வர்யம் மொத்தத்தையும் நான் கொடுப்பேன், இங்க இருக்க செய்யும் ஐஸ்வர்யம் வரும்படியாக நான் பண்ணுவேன், எல்லாம் நான் பண்ணுவேன் அப்படின்னு. அப்ப முதல்ல என் பொண்ணுல இருக்கக்கூடிய பணத்தை பந்துக்களை எல்லாத்தையும் இழந்த பிற்பாடு நான் நிக்கச்சே மறுபடியும் உங்கள்கிட்ட வந்த பிற்பாடு தானே நீர் அதெல்லாம் பண்ண போறேன், அது வரைக்கும் என்னால முடியாது போறதே. என்ன பண்ண ததாஸ்த ஆசுதோஷேபியோ லப்தராஜ்யாபிஹி ராஜ்யாஸ்ரீயோ தாதாக மத்தா பிரமத்தாக வரதான் விஸ்மரன் யவஜானதே. அப்புறம் ஆசுதுஷ்யந்தி ஆசுதோஷாதே. இந்த ருத்ராதிகள் இடத்துல இருந்து வரைச்சே அவளை கொஞ்சம் போய் ஒரு வாட்டி சரிச்சாலே ஒரு இது பண்ணாலே போறோம், அவள்லாம் நமக்கு பலனை கொடுத்துருவா. ஆனா அவளால கொடுக்கக்கூடிய சம்பத்து இருந்துட்டு இருக்க, அந்த சம்பத்து பாரு எனக்கும் வந்துடுச்சு, பாரு எனக்கும் ஐஸ்வர்யம் வந்துடுச்சு, அப்படி வந்துடுச்சுன்னு நினைக்கிறா. எவ்வளவு வேகமா வந்ததோ அவ்வளவு வேகமா போயிடும். இதே பெருமாள் நம்மளை பரீட்சை பண்ணி நமக்கு கொடுக்குற சம்பத்து இருக்க அழியாத சம்பத்தாக இருந்துருக்கு. இதை தெரிஞ்சுக்க மாட்டேன்றா நிறைய பேர். இதாம்பா முக்கியமான காரணம்னு பெருமாள் உபதேசம் பண்றாராம் தர்மபுத்திரருக்கு. அந்த உபதேசத்தை நாமளும் பின்பற்ற வேண்டும். எல்லாம் ஐஸ்வர்யங்கள்லாம் போயிட்டுனாலும் கூட பெருமாள் இடத்துல பக்தி மாத்திரம் இருந்ததுன்னாக்கா, பாகவத சம்சர்க்கம் இருந்ததுன்னாக்கா, நமக்கு அழியாத செல்வங்களை கொடுத்து நமக்கு எல்லா பிரகாரத்தினாலையும் பெருமாள் ஒரு உயர்ந்த நிலையை அடையும்படியாக பண்ணுவேன். இதுல நமக்கு மகாவிஸ்வாசம் இருக்கணும். இந்த மகாவிஸ்வாசத்தோட நாம நடக்கணும்ன்றதுதான் இந்த பிரகரணத்துல மகர்ஷி நமக்கு அறிவிக்கின்ற ஒரு சூக்ஷ்மமான அர்த்தம். நாமளும் பெருமாண்டத்துல மகாவிஸ்வாசத்தோட பக்தியோட இருந்து ஒரு சில சிரமங்கள் இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் நாம இருந்தோமானாக்க நமக்கு சகல ஈஸ்வரியத்தையும் பெருமாள் நமக்கு கொடுப்பேன். அதையே பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். நான் கவிதா கே சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.